வணக்கம். ஆடி 18ஆம் பெருக்கு அன்று காலை எழுந்த உடனே ஒரு சொம்பு தண்ணீர் இந்த இடத்துல நீங்கள் வைங்க. உங்கள் வீட்டில் பணம் சேர ஆரம்பிக்கும். பண தட்டுப்பாடு தீரும், மனக்கவலைகள் தீரும், வாழ்க்கையில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஆடி 18 ஞாயிற்றுக்கிழமை தினத்தன்று காலை எந்த நேரத்தில் இந்த நீர் வைக்கணும் அப்படின்னா, காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வைக்கலாம். அதாவது அதிகாலை நம்ம எழுந்து நம்ம குளிச்சுட்டு நம்ம வாசலில் எல்லாம் தெளிச்சுட்டு நம்ம விளக்கேற்றிருப்போம் பார்த்திங்களா, அந்த நேரத்தில் இந்த தண்ணீர் நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் அந்த இடத்துல வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம் எந்த இடம் அப்படின்னா வடகிழக்கு பகுதி. இந்த வடகிழக்கு பகுதியில் நீருக்குரிய இடம் தான் வடகிழக்கு பகுதி. இந்த இடத்துல எப்போதுமே நீர் வைத்தோம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் செல்வாக்கு ரொம்ப நல்லா தங்கும். அதனால் எப்போதுமே நீர் வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதி. இந்த பகுதி பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு பூஜை அறை அமைந்திருக்கும், ஒரு சில பேருக்கு ஹால் அமைந்திருக்கும். அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அந்த வடகிழக்கு மூலையில், அதாவது வடக்கும் கிழக்கும் சந்திக்கும் பார்த்திங்கன்னா அந்த மூலை தான் வடகிழக்கு மூலை சொல்லுவோம். அந்த மூலையில் நீங்கள் காலை எழுந்த உடனே ஒரு செம்பு தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் பன்னீர் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அதாவது ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள், கொஞ்சம் சந்தனம், குங்குமம், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, பச்சை கற்பூரம் துண்டு, ஜாதிக்காய் பொடி இருக்குது அப்படின்னா ஜாதிக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா ₹1 நாணயம் இருக்குது பார்த்திங்கன்னா, அது ஒரு நாணயம் ஒன்று உள்ளே போட்டுக்கோங்க. தங்கம் பொருள் இருந்தால் கூட நீங்கள் போடலாம், இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ₹1 நாணயத்தை மட்டும் போட்டால் போதும். தங்கத்தில் சின்னதாக ஏதாவது ஒரு பொருள் வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா அது கூட போடலாம், ரொம்ப நல்லதான். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ₹1 நாணயத்தை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பூக்கள் கொஞ்சம் அதற்கு மேலே வச்சுருங்க. ஒரு பன்னீர் ரோஜா இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ரோஜா பூ கொஞ்சம், மல்லிகைப்பூ கொஞ்சம், எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்கள் எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு தாம்பழ தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டை வச்சு அதற்கு மேலே அந்த செம்பு வச்சுக்கோங்க. செம்பு பித்தளை செம்பு பயன்படுத்தலாம், காப்பர் செம்பு பயன்படுத்தலாம். சரி, 2 செம்புமே இல்லை அப்படின்னா நீங்கள் வடகிழக்கில் வைக்கிறனால நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற செம்பு இருக்குது பார்த்திங்களா, சில்வர் செம்பு நம்ம வீட்டில் அன்றாட பயன்படுத்துகிற அந்த செம்பில் கூட நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஏன்னா பூஜையில் வைக்கும்போது தான் நம்ம காப்பர்லேயோ செம்புலேயோ நம்ம பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் அந்த கிழக்கு பகுதி, அந்த வடகிழக்கு பகுதியில் வைக்கிறதுனால நீங்கள் எந்த செம்பில் வேணாலும் வைக்கலாம். கிளாஸில் கூட நீங்கள் வைக்கலாம், ஒரு டம்ளரில் கூட நீங்கள் தண்ணீர் வைக்கலாம். இந்த இடத்துல கட்டாயமாக தண்ணீர் வச்சு பாருங்கள். உங்கள் இல்லத்தில் செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த தண்ணீரை நீங்கள் எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா மறுநாள் நீங்கள் எடுத்துக்கலாம், திங்கக்கிழமை எடுத்துக்கலாம். அதுவரை இது அப்படியே இருக்கட்டும். திங்கக்கிழமை காலையில் எடுத்து நீங்கள் தண்ணீரை தெளித்து லைட்டாக வீடு முழுவதும் லைட்டாக தெளித்து விட்டுட்டு மிச்ச தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. இங்கேயும் வடகிழக்கு பகுதியிலையும் தண்ணி வைக்கலாம், நிலைவாசல்லையும் தண்ணி வைக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பொதுவாக பூஜை அறையில் நீர் வழிபாடு ஆடிப்பெருக்கன்று பண்ணுற பழக்கம் எல்லோருக்குமே இருக்கும். நீங்கள் பூஜை அறையில் வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் நீங்கள் ஒரு கிளாஸ்லேயோ அல்லது ஒரு செம்புலையோ வடகிழக்கு மூலையில் இந்த தண்ணீர் வைங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது, நம் பூஜை அறையில் ஏதேனும் மங்கள பொருள் வைத்து வழிபாடு செய்யுங்க. ஒரு பாக்கெட் கல்லுப்பு, மஞ்சள் வாங்கி வச்சு நாணயங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சு நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். நல்ல ஒரு மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ஏதேனும் ஒரு புதிய பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆடிப்பெருக்கென்று வாங்கும்போது அது பெருகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நாள் பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு மகிழ்ச்சிகரமான நாள், எல்லாமே நமக்கு பெருக்கி கொடுக்குற நாள். இந்த ஆடிப்பெருக்கென்று நம்ம எது செய்தாலும் பெருகும். நிறைய பேர் இந்த தாலிக்கயிறு மாற்ற பழக்கம் கூட நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அது கூட நம்ம மாற்றலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எதுவுமே நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுவது நமக்கு நேரம் காலம் இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. அதாவது அதிகாலை ஒரு 4 மணிலேருந்து 6 மணி வரை நம்ம நேரம் பார்க்க தேவையில்லை. சூரிய உதயம் ஆரம்பித்த பிறகு தான் நம்ம நல்ல நேரம்லாம் பார்ப்போம். ஸோ அதனால் நீங்கள் அதிகாலை நேரம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் அதிகாலை பண்ணுவதும் விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் ஆடிப்பெருக்கன்று பக்கத்தில் இருக்கிற ஆலயத்திற்கு நீங்கள் போய்ட்டு வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டு பக்கத்தில் நீர்நிலைகள் இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற கோவிலில் போய்ட்டு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு அந்த மாதிரி அமைப்பு எல்லாருக்குமே இது கிடச்சிருமான்னு இல்லை. நம்ம கொஞ்சம் வீட்டு பக்கத்தில் குளம் ஆறு எல்லாம் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற சுவாமிக்கு பூஜை சிறப்பாக பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல தண்ணீர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. அதில் போய் கலந்துக்கோங்க. போயிட்டு நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டிலே இருந்தபடி நீர் வழிபாடு செய்வதும் ரொம்ப நல்லது. ஸோ நமக்கு எப்படி தோதுப்படுதோ அதே போல் வழிபாடு செய்துக்கோங்க. என்னால் எதுவுமே முடியல அப்படின்னா ஒரு செம்பு தண்ணீரை மட்டும் வடகிழக்கு பகுதியில் வச்சு நீங்கள் நீர் வழிபாடு செய்துக்கோங்க, வேண்டிக்கோங்க. நீர் வழிபாடு எப்போதுமே கேட்டு
கேட்டது கிடைக்கக்கூடிய ஒரு வழிபாடு தான் நீர் வழிபாடு. என்ன கேட்டாலும் நீர் நமக்கு கொடுக்கும். நீரும் கல்லுப்பும் பார்த்தீங்கன்னா கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது. நம்ம நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோடு நம்ம கேட்குறோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.